கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா யோகா மற்றும் உடல் கல்வி மற்றும் உடல்நிலை இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்து யூனிட் 1 வந்து நான் பார்க்க போறோம். அந்த யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது என்ன கொஸ்டின் அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா யோகா என்பதன் பொருள், கருத்தாக்கம், வரையறை இந்த 3 விஷயம் நம்ம பார்க்க போறோம். அதாவது யோகா என்பதோடைய பொருள் பார்க்க போறோம், ரெண்டாவது அதோடைய கருத்தாக்கம் பார்க்க போறோம், மூணாவது அதோடைய வரையறை பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க மட்டும் கிளாஸை ஒன் டைம் நீங்க கவனிச்சுட்டு நான் அனுப்பின நோட்ஸை நீங்க படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தென் நீங்க இந்த கிளாஸை கவனிக்கும் போது இந்த கவனிச்சதை வச்சே நீங்க ஈஸியா எக்ஸாம் எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த யோகா என்னும் சொல் வந்து அதுக்கான பொருள் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பிணை அல்லது ஒன்று சேர். இதுதான் யோகா என்னும் சொல்லுக்கான பொருள். பிணை அல்லது ஒன்று சேர். பிணைனா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா அதாவது நம்முடைய உடலையும் மனதையும் இணைக்கிறது தான், பிணைக்கிறது தான். அது இணைக்குன்னு சொல்றதுல அதுதான் இந்த பிணை அப்படின்னு சொல்லு. இந்த ஒன்று சேர் அப்படின்றது ரெண்டு ஒன்று தான். அதாவது நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம், நம்மளுடைய மூச்சு இதை பிணைத்து செயல்படுறது தான் இந்த யோகா என்னும் சொல். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த யோகா என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா யூச்சி என்னும் சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த யோகா அப்படின்ற வார்த்தை. சரிங்களா? இந்த யூச்சி என்னும் சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்ட வார்த்தை தான் இந்த யோகா என்னும் சொல் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த யோகா அப்படின்றதுக்கு அடிப்படை பொருள் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிணைத்தல். நல்லா கவனிச்சுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ்ல இருக்கும். இந்த யோகா என்னும் சொல்லக்கூடிய அடிப்படை பொருள் வந்து ஒன்றிணைத்தல். இதுதான் யோகா அப்படின்ற விஷயத்துக்கு ஒண்ணு. சரிங்களா? இப்ப என்ன பார்த்தோம்? யோகா அப்படின்றது பிணை அல்லது ஒன்று சேர் அப்படின்றது பொருள்படும். இது வந்து யூச்சி என்னும் சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து இந்த யோகா அப்படின்றதுக்கு அடிப்படை பொருள் வந்து ஒன்றிணைத்தல் அப்படின்றதா. ஓகே, இந்த ஒன்றிணைத்தல் அப்படின்ற விஷயத்துல என்னென்ன வருதுன்னா ஒரு 3 விஷயம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா தத்துவ ரீதியாக, அடுத்து சமய ரீதியாக, அடுத்து உளவியல் ரீதியாக இந்த மூணையும் ஒன்று சேர்த்து ஒரு மனிதன் செயல்படுறதுதான் இந்த யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இந்த தத்துவ ரீதியாக அப்படின்னா என்ன சார் அப்படி பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. மனிதன் தன்னை வல்லமை மிக்க மேம்பட்ட மனிதனாக உயர்த்தி கொள்ளல். பாத்தீங்களா? மனிதன் வந்து தன்னை வல்லமை மிக்கவனாக மேம்பட்டவனாக உயர்த்தி கொள்வதுதான் இந்த யோகா. தத்துவ ரீதியாக அந்த யோகா நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சமய ரீதியாக அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒருவரது ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா வந்து கடவுள் என்னும் பரமாத்மாவோடு இணைத்தல். கடவுள் என்னும் பரமாத்மாவோட இணைக்கிறது. நம்முடைய ஆன்மாவை வந்து கடவுள் என்னும் பரமாத்மாவோட இணைக்கிறது தான் இந்த சமய ரீதியாக அப்படின்ட்டு பொருள்படும். சரிங்களா? அடுத்து உளவியல் ரீதியாக. உளவியல் ரீதியான என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனவெளிச்சி ரீதியான சமநிலையை எய்தி, மனவெளிச்சி ரீதியான சமநிலையை எய்தி அப்படின்னா சோகம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, துக்கம் இருந்தாலும் சரி, கவலை இருந்தாலும் சரி, வெற்றி இருந்தாலும் சரி, தோல்வி இருந்தாலும் சரி, அதை சமநிலையா எடுத்து நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும். அதுதான் மனவெளிச்சி நிலை. துக்கம், சோகம், சந்தோஷம் எல்லாமே சேர்ந்ததுதான் மனவெளிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மனவெளிச்சியை சமநிலையா நம்ம வச்சுக்கணும். வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு தலைக்கிழமா ஆடுறதும், தோல்வி அடைச்சிட்டோம் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம மனசு அப்படியே தாழ்வு மனப்பனை கொண்டு வரணும். அப்படி இல்லாம வெற்றியோ தோல்வியோ சந்தோஷமோ துக்கமோ அதை சமநிலையா எடுத்துட்டு நம்ம செயல்படுறது தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த உளவியல் ரீதியானது. சமநிலையா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முழுமையான ஆற்றலை பெறுதல் அல்லது நம்மளுடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்துறது தான் இந்த உளவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, அப்ப ஒன்றிணைத்தல் அப்படின்றது இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. இப்போ உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ நான் சென்டென்ஸா படிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே அப்படியே இருக்கும்.
இந்த சென்டென்ஸா பார்க்கும்போது நீங்க சென்டென்ஸா நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாவே இப்போ இந்த கிளாஸை கவனிச்சு முடிச்சப்போ நீங்களாவே கூட எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, யோகா என்பதன் பொருள், கருத்தாக்கம் மற்றும் வரையறைகள். ஃபர்ஸ்ட் யோகா என்பதன் பொருள் பாருங்க. யோகா என்னும் சொல் பிணை அல்லது ஒன்று சேர் என்னும் பொருள்படும். இப்ப சொன்ன பாத்தீங்களா, அதுதான். அடுத்து பாருங்க, யூச்சி என்னும் சமஸ்கிருத வேர் சொல்லிலிருந்து உருவானதுதான் இந்த யோகா. அடுத்து பாருங்க, யோகா என்பது அடிப்படை பொருள் ஒன்றிணைதல் என்பதாகும். இத்தகைய ஒன்றிணைதலானது பல்வேறு நிலைகளில் அமையக்கூடும் சொல்லுவாங்க. அதுதான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு. தத்துவ ரீதியாக என்ன சொல்லுது? ஒப்பீடு மற்றும் வரையறைக்கு உட்பட்ட தனி மனிதன் முழுமையான எல்லையற்ற பரம்பொருளோடு தன்னை இணைத்தல். அதாவது மனிதன் தன்னை வல்லமை மிக்க மேம்பட்ட மனிதனாக உயர்த்தி கொள்ளல். நான் சொன்ன விஷயம் வந்துச்சு பாத்தீங்களா? ரெண்டாவது சமய ரீதியாக என்ன பாருங்க, ஒருவரது ஆன்மா கடவுள் என்னும் பரமாத்மாவோடு இணைதல். அடுத்து 3 பாருங்க, உளவியல் ரீதியாக பாருங்க, ஒருங்கிணைந்த ஆளுமையாக திகழ்தல். அதாவது மனம் மாறுபட்ட நோக்கங்களால் அலக்களிக்கப்படுதலும், மனம் குரங்குன்னு சொல்லுவாங்க, அது அப்படி அலக்களிக்கப்படாமலும், அந்த மனம் அலக்களிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் அலையலையா எழும்பும் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் அடக்கி மனவெழுச்சி ரீதியாக சமநிலையை எய்தி. பாத்தீங்களா? மனவெழுச்சி ரீதியாக சமநிலையை எய்தி அதனை சூழ்நிலைகளிலும் தன்னுள் முழுமையாக ஆழ்ந்திருக்கக்கூடிய எந்த சூழ்நிலை தான் சரி, இந்த சமநிலையை முழுமையாக ஆழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றலை பெற்று திகழ்தல் என்னும் பல நிலைகளில் இணைதல் அமையதாகும். சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் பாக்ஸ் போட்டு பாருங்க. யோகா என்பது முறைப்படுத்தப்பட்ட பயிற்சிகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். இப்பயிற்சிகள் வாயிலாக ஒருவர் தனது உடலை பல்வேறு நிலைகள், தோற்ற அமைப்புகள் மற்றும் தோரணைகளில் இருப்பதன் மூலமும் தனது உடல் தகுதியையும் உடல் நெகிழ்ச்சித்தன்மையும் மேம்படுத்திடல், சுவாசத்தை மேம்படுத்திடல், மனதை அமைதியாக்கிடல் ஆகியவற்றை அடைய முடிகிறது. யோகாவால இதெல்லாம் அடைய முடியுதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து யோகா எனும் கருத்தாக்கம், அந்த கேள்விக்கு வர இதுல 3 பாயிண்ட் இருக்கு, முக்கியமான பாயிண்ட். இப்போ சொல்லும் போது நீங்க கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. நாம் யார் அல்லது உண்மையில் என்னவாக இருக்கிறோம்? நாம் யார், உண்மையில் நம்ம என்னவாக இருக்கிறோம்? நம்ம என்ன விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்கோமா, தவறான விஷயத்த பண்ணிட்டு இருக்கோமா? அதை பாருங்க. நாம் யார் அல்லது உண்மையில் என்னவாக இருக்கிறோம், வாழ்க்கை எதை பற்றியது என்பவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் எந்த ஒரு வழிமுறையும் யோகா எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்மை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் நம்மோடும் நமது வாழ்க்கையோடும் நாம் இணைந்திருப்பதாய் உணரச் செய்திடக்கூடிய எந்த ஒன்றும் யோகாவின் வடிவமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் பாருங்க, யோகா கீழ்கண்டவாறு கருதப்படுகிறது. 3 நிலைகள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, யோகா என்பது மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் ஒருவர் தன்னை மேம்புறச் செய்திடும் செயல்முறையாகும். இது மனதை கட்டுப்படுத்தி வெற்றி கொள்ளும் செயல்முறையாகும். நாம் மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் நமது சுயநிலையை அடைகிறோம். இந்த கட்டுப்படுத்தல் 2 அம்சங்களை உள்ளடக்கியது. கண்டிப்பா இதை நீ எக்ஸாம் எழுதலாம். 2 அம்சம் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன், விரும்பும் விஷயம் அல்லது பொருள் மீது முழு கவனத்தை செலுத்துதல். நம்ம எந்த வேலையில செய்யறோமோ அந்த வேலையில முழு கவனத்தோடு செயல்படுறதுக்கு இந்த யோகா அடிப்படை கருத்தாக இருக்கு. 2வது பாருங்க, எப்போதும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருத்தல். நம்ம எப்பவும் சாந்தமாகவும் அமைதியாக இருக்கிறதுக்கு இந்த யோகா ஒரு முக்கியமான கருத்தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2வது விஷயம் சொன்ன பாத்தீங்களா, எப்போதும் சாந்தமாக அமைதியாக இருத்தல், அதுதான் யோகாக்கான அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, யோகா என்பது மனிதனை நுட்ப உணர்வு நிலையை அடைய செய்து அதிலேயே நிலை கொண்டு செயல்பட செய்யும் சிறப்பு திறன் ஆகும் சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க, யோகா என்பது செயலில் சாமர்த்தியம், பதட்டமின்றி செயல்படுதல். பாருங்க, சாமர்த்தியம், இந்த பதட்டமின்றி செயல்படுதல், இந்த இதுக்கான செயல்முறை, இந்த செயல்திறமை என்பதை அதன் விளை பயனாகும். செயல்திறமை என்பதன் அதன் விளை பயனாகும் சொல்றாங்க. சாமர்த்தியமா செயல்படணும், பதட்டமின்றி செயல்படணும் அப்படின்னு 3வது விஷயத்தை சொல்றாங்க. அடுத்து யோகா என்பதன் வரையறை. சமஸ்கிருதத்தில் யோகா எனும் சொல் எந்த வகையான இணைப்பையும் குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. எந்த வகையான இணைப்பையும் குறிக்கப்படுது. சொன்ன பாத்தீங்களா, மனதையும் உடலையும் இணைக்கிறது சொல்றாங்க. அது இதுல தான் சொல்றாங்க, எந்த வகையான இணைப்பையும் குறிக்க பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. யோகா என்பது ஒரு இணைப்பு நிலை மற்றும் எந்த ஒன்றோடும் இணைக்கும் புத்திகளின் தொகுப்பாகும் சொல்றாங்க. உணர்வுபூர்வமான இணைப்பு என்பது ஒரு பொருள், நபர் அல்லது அனுபவத்தை நாம் அனுபவிக்க அனுமதிப்பதாகும் அப்படி சொல்றாங்க. இணைப்பின் அனுபவம் என்பது யோகாவின் ஒரு நிலை, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, நிறைவான அனுபவம். தன்னை உணர்தல் என்பதே யோகாவின் ரகசியம். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ யோகா கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நீங்க எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.